ஆஷா மேம். உனக்கு தெரியுமா, நீ நெருப்புல கை வச்சிட்ட. பிக் டாடி எல்லாம் உன்னால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. அவர் இங்க வந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? சரி, முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பிடலாம். வா. சொல்லுங்க பிக் டாடி. என்ன ஆஷா, பிக் டாடி கிட்ட மோதி பாக்குற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? ஸ்பீக்கர்ல போடு. வேணாம் பிக் டாடி, நான் வர்மா ஃபேமிலி. தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். உன் தாத்தா வர்மாவே என்ன பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாரு. ஆனா உனக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. நான் ரொம்ப மோசமான ஆளுன்னு உன் ஹீரோ கிட்ட சொல்லலையா? எங்க உன் ஹீரோ? என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டானே, எங்க அவன்? நான் தான் அந்த ஹீரோ. உனக்கு எப்படா இவ்ளோ தைரியம்? இந்த பிக் டாடியோட பேரை கேட்டாலே பிறந்த குழந்தைக்கு கூட கொலை நடுங்கும். ஆனா நீ இவ்ளோ தூரம் வந்திருக்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்குடா. சொல்ல யாரு? ஏதோ போட்டோ வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அந்த போட்டோல இருக்கிறவரை நீ தான் கொல்ல சொன்னியாமே. ஏன் கொல்ல சொன்ன? சரி சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ என் கூட கேம் விளையாடணும். எப்போ விளையாடணும்? நாளைக்கு நைட் 8 மணிக்கு என் இடத்துல கோவால இருக்கிற எல்லா கேம்பிளர்ஸையும் கூப்பிட போறேன். அவங்க முன்னாடி தான் நம்ம விளையாட போறோம். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் பிக் டாடி கிட்ட கேள்வி கேட்டா என்ன நடக்கும். வரேன். அர்ஜுன், அர்ஜுன், கேம்ல எதை வேணா இழக்கலாம். ஆனா என்னைக்குமே நான் உன்னை இழக்க விரும்பல. காட்டுக்குள்ள புதுசா ஒரு சிங்கம் வந்திருக்கு போல. அது பிக் டாடிக்கே சேலஞ்ச் பண்ணிருக்கு. அது சிங்கம் இல்லடா, அசிங்கம். முதல்ல ஆள் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். டைம்குள்ள வந்துட்டா சரி, இல்லன்னா கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே தோத்துட்டான்னு அர்த்தம். பாப்போம். 3, 2, 1. பயந்துட்டா. டைம் ஓவர். ஆடுறதுக்கு முன்னாடியே தோத்துட்டா. லூசர். பிக் டாடி. இன்னும் டைம் முடியல. 2 செகண்ட் பாக்கி இருக்கு. ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஓ, சாவ பாக்குறதுக்கு அவ்வளவு அவசரமா? சாக போறது நான் இல்ல, நீதான். இது உன்னோட 70 லட்சம் ரூபாய். நான் 1 கோடி வைக்கிறேன். நான் சின்ன கேம் எல்லாம் விளையாட மாட்டேன். நான் 70 லட்சத்தையும் வைக்கிறேன். கூடவே என் உயிரையும் வைக்கிறேன். ஓ, உன் உயிருக்கு 30 லட்சம் தான் மதிப்பா? அதுவும் இல்லாம உன் உயிரை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? உருப்படியா ஏதாவது வைக்கிறதுனா வை. இது உன்னோட பயமா இல்ல பேராசையா? பயம். நான் என் அப்பனுக்கு கூட பயந்ததில்லை. அப்புறம் பேராசை, அது நான் பிறக்கும் போதே இருந்தது. ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 1 கோடி இருந்தா விளையாடு, இல்லன்னா விடு. இவ்வளவு சீக்கிரத்துல 30 லட்சம் எப்படி ப்ரோ ரெடி பண்றது? 30 லட்சம் கூட ரெடி பண்ண முடியாதா? நீ ஏன் கூட விளையாட துடிக்கிற? வேணும்னா உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ண சொல்லட்டுமா? அதுக்கு அவசியமே இல்ல. வேணும்னா உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ண சொல்லட்டுமா? அதுக்கு அவசியம் இல்ல.
இதுல எக்ஸ்ட்ரா 50 லட்சம் ரூபா இருக்கு. இன்னும் வேணும்னாலும் சொல்லு, நான் தரேன். எத்தனை தடவை தான் ஹீரோ என்ன காப்பாத்துவாங்க? இது புதுசா இருக்குல்ல. ஹீரோவை காப்பாத்த ஹீரோயின் வந்திருக்காங்க. வாவ், இத பார்த்தா எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. பாத்து பிக் டாடி, ஹா. இனிமே நீங்க ரத்த கண்ணீர் சிந்த வேண்டியது வரும். ஓகே பேபி, நோ ப்ராப்ளம். உன் ஆளு பணத்தோட உயிரையே பணைய வைக்கிறேன்னு சொன்னான். அதே மாதிரி நானும் இந்த 1 கோடியோட என் உயிரையும் பணைய வைக்கிறேன். உன் உயிர் எனக்கு வேணாம், ஆனா என் கேள்விக்கு பதில் வேணும். அதுக்கப்புறம் நீ சரண்டர் ஆகணும். என்னடா உளர்ற? இல்லீகலா கேசினோ நடத்திட்டு இருக்க. சூதாட்டத்துல சீட்டிங் பண்ணி மக்களை சாகுற அளவுக்கு கொண்டு போற. இதெல்லாம் யாராவது தெரிஞ்சு கேள்வி கேட்டா அவங்கள கொன்னு போட்டுற. இந்த எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு நீ போலீஸ்ல சரண்டர் ஆகணும். ஓ, என்னை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்க போல. இதுக்கெல்லாம் உன்கிட்ட என்னடா ப்ரூஃப் இருக்கு? நான் உங்க ஜாதகத்தையே எடுத்துட்டேன். கேசினோக்குள்ள என்ன நடக்குது, காசு எங்க இருந்து வருது, காசு எங்க போகுது, உங்க இல்லீகல் பிசினஸ் எல்லாம் என்னென்னு இதுல இருக்கு. உன் பார்ட்னர்ஸ் எல்லாரையும் சிக்க வைக்கிறதுக்காக நீ எந்த ஃபைலை ரெடி பண்ணியோ அதுவே இப்போ உனக்கு தூக்கு கயிறா மாறிடுச்சு. அதையெல்லாம் லாக்கர்ல தானே வச்சிருக்க. அவனையே மிரட்டுற. உலகத்துல எந்த மாதிரி பூட்டா இருந்தாலும் சரி, இந்த ஜூலி நினைச்சா திறந்துருவா. பிளாக்மெயில ஐ லைக் இட். அப்போ பிளாக்மெயிலர் கூட பிளாக் ஜாக் ஆடுவோம். இந்த கேம்ல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இங்க சீட்டிங் அலவுட், ஆனா மாட்டாம விளையாடலாம். ஆனா ஒருவேளை சீட்டர்னு ப்ரூவ் பண்ண முடியலனா தோல்வி டபுள் ஆகிடும். இத்தனை நாளா நீ யார் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்கியோ அவருக்கு பொங்கல் வச்சு படையல் போட வேண்டியது இருக்கும். இந்த கேம்ல 10 லட்சம் வரைக்கும் விளையாடலாம். என்னோட டோட்டல் ஆல்ரெடி 9 ஆயிடுச்சு. நான் ஸ்பிளிட் பண்ணணும். 3 லட்சம். பிளாக் ஜாக்ல பிளைண்டா ப்ளே பண்றியா? நானும் ஸ்பிளிட் பண்றேன். 7 லட்சம். விட மாட்டேன். இன்னும் ரிஸ்க் எடுக்க போறேன். ஹிட் பண்றேன். இன்னொரு கார்டு. என்னோட டோட்டல் 14, 7 இல்லைன்னா அதை விட கம்மியா வந்ததுன்னா 21 கிட்ட போயிடுவேன். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.